நீங்கள் பார்க்குறது வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம், வண்டியூர் பார்க்கு, மதுரை நியூ பாலம், கோரிப்பாளையம் பாலம். இந்த 3 வீடியோ பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து கோரிப்பாளையம் பாலம் புதுசாக கட்டியிருக்காங்க. அந்த வழியில் நம்ம போயிட்டுருக்கோம். சுற்றி பாருங்கள், இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. அந்த ரூட்டில் போயிட்டே இருக்கோம். இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் கட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அந்த பார்க் இருக்குது, வந்துடுச்சு. இதான் மதுரை வண்டியூர் பார்க், மதுரை மாநகராட்சி கட்டிடம். இது மாரியம்மன் தெப்பக்குளம். அந்த குளத்தில் எப்படி தண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலேயே வைகை ஆற்றுல இருந்து அண்டர் கிரவுண்ட் சேனல் மூலியமாக தான் தண்ணி வர வச்சுருக்காங்க. இப்போ கூட நல்லா மழை பெஞ்சா வைகை ஆற்று மாரியம்மன் தெப்பக்குளத்துக்கு வர மாதிரி இருந்தால் ஈவினிங் வாங்க. ஈவினிங்கில் தான் நல்லா செம்ம கூட்டமாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா நிறையா திங்ஸ் சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு குழந்தைங்க விளாட வச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். என்ன அட்வைஸ் நண்பா, நீங்கள் அமைதியாக என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீக்கெண்டில் வாங்க. சாட்டர்டே சண்டே கூட்டம் நல்லா இருக்கும். ஆனால் குடும்பத்தோட கண்டிப்பாக மதுரைக்கு வாங்க. எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. மதுரை மக்களே, இந்த வைப்பு என்ஜாய் பண்ண வீக்கெண்டாக தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த வண்டியூர் பார்க்கில் வீடியோ எடுக்க நினைக்கிறவங்க இந்த பார்க்குக்கு ஒரு விசிட் அடிங்க. ஏன் அப்படின்னா, இங்கே ஃபோட்டோ எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து வியூ பாயிண்ட்டு நல்லா சூப்பராக தெரியுது. வாட்டர், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, பேக்ரவுண்டில் முக்கியமாக இந்த சன்செட்டோடு வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். லைட்டிங் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் உள்ளேயே உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. பார்க்கு வெளியே. ஹாய் கைஸ், இந்த பார்க்குக்கு நீங்கள் வரணும்னா ஈவினிங் 4:30க்கு மேலே வாங்க. அப்போ தான் வெதர் நல்லா இருக்கும். என்ட்ரி ஃபீஸும் ரொம்ப கம்மி தாங்க. பைக் பார்க்கிங்கும் இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த வீக்கெண்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஒரு விசிட் அடிங்க. இங்கே முக்கியமான அட்ராக்டிவ்னு பார்த்தா அந்த வாக்கிங் ட்ராக் தான். அந்த மட்டும் இல்லை, சின்ன சின்ன பசங்களாம் விளையாடுறதுக்கு ப்ளே கிரவுண்டு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஓப்பன் ஜிம்னு எல்லாமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த ஃபவுண்டேஷன்னு, லைட்டிங்னு, நைட் டைமில் யூஸ் ரீல்ஸ் பக்கா ஸ்பாட்டாக இருக்கும். நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இடம் பக்கா ஸ்பாட்டு. வணக்கம் மக்களே, மதுரைன்னு சொன்னாலே நமக்கு மைண்டுக்கு வர்றது மீனாட்சி அம்மன் கோவில்னு சிறுங்கண்டாவும் தான். ஆனால் இப்போ மதுரை பக்கத்துலேயே ஃபேவரட் ஈவினிங் ஸ்பாட்டாக மாறி இருக்கிற ஒரு இடத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வண்டியூர் பார்க். வண்டியூர் தெப்பக்குளம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த பார்க் இப்போ வேறு லெவலில் நினைவு பண்ணி வச்சுருக்காங்க. ஈவினிங் டைமில் நம்ம ஜில்லுன்னு காற்று நல்லா லைட்டுன்னு பக்காவாக ரொம்ப அழகாக இருக்குது. ஃபேமிலியோடு வாங்க, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நினைக்கிற அளவுக்கு இந்த ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ். இந்த சைடு பார்த்திங்கன்னா போட்டிங் விட்டுட்ருக்காங்க. அப்படியே அந்த சைடில் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு டிக்கெட்டு வந்து 20 ரூபா வரும். 20 ரூபா கொடுத்து உள்ளே போனோம்னா உங்களுக்கு மிதக்கும் பாலம், தண்ணீரில் மிதக்கும் பாலம். அதை நடக்கும்போதே எனக்கு தெரியும், நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த சைடு போனோம்னா அந்த சைடு போகிறது சின்ன குழந்தைங்க விளாட்றதுக்கான இடம், அந்த இடம் அந்த சைடு இருக்குது. அப்படி இந்த சைடு போனீங்கன்னா ஊஞ்சல், ராட்டனம், சர்க்கஸ் எல்லாமே அந்த சைடில் இருக்குது. இந்த சைடு தான் அந்த குழந்தைங்க விளாட்ற இடம். அது விளாட ஸ்கேட்டிங் போகிறது, குழந்தைங்க ஸ்கேட்டிங் பாருங்கள் வீடியோவில் போட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பாப்பா போய்ட்டுருக்கு, 2வது 3வது வந்துட்டுருக்காங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி. இங்கே வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க எப்படி செய்யணுன்றதை அவங்க கற்றுட்ருக்காங்க ஃபுல்லாகவே. எப்படியும் அந்த சைட்லேருந்து அப்படியே ஃபுல்லாக ரவுண்டு டீச்சிங்